ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எடுக்கிறேன்ற நினப்பில் நான் மாட்டின சம்ஸ் போட்டுட்டேன். ஸோ வெரி சாரி. இப்போ குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோடைய டைட்டிலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல பார்த்துருப்பீங்க. ஆனால் லாஸ்ட் டைம் இது கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும்னு என்னுடைய ஃபீல் வந்துட்டு. ஸோ அதனால் இப்போ சம்ஸில் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் தான் நம்ம போடுறோம். இப்போ ஃபேக்ட்ரியில் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ x² + 5x - 6. இப்போ என்னென்னா பெருக்கனா 6 வரணும், கூட்டினா வந்துட்டு 5 வரணும். இப்போது ஓர் 6 பெருக்குனா 6 வருது, மைனஸ் வருது, கூட்டினா 5 வரும், ப்ளஸ் 5. ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸை கூட இது பண்ணுவோம். x + 6 × x - 1. அடுத்து இப்போ x² + 4x - 12. இப்போ இதுக்கு அதை போல் பண்ணோம். பெருக்கனா 12 வரணும், கூட்டினா 4 வரணும். அப்போ 6 என்னது 12 வருதுங்களா? 6 12. இப்போ இங்கே மைனஸ் வருது, இங்கே இந்த நம்பருக்கு வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுறப்ப இதுக்கு ப்ளஸ் தான் வரணும். ஸோ பெருக்கிறப்ப இதுக்கு மைனஸ். 6 12 மைனஸ் பண்ணால் 4 வரும். ஸோ x + 6 x - 2. நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே என்னது x² + 8x + 12. இப்போது பெருக்குனா 12 வரணும், கூட்டம்னா வந்துட்டு 8 வரணும். அப்போ இங்கே இருக்கிறதே போடலாமா? ஒன்லி குறியீடு மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா ப்ளஸ் இருக்குல்ல, ரெண்டு இடத்துலையும் வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம குறியீடு வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ அப்போ x + 6 × x + 2. இப்போ இதை கூட்டினா 8 வரும், பெருக்குனா 12 வரும். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது மூணுத்துல இருந்தும் காமனாக இருக்கிற நம்பரை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் HCF = இங்கே x + 6 இருக்கா, இங்கே x + 6 இருக்கா, இங்கே x + 6 இருக்குது. ஸோ x + 6. வேறு என்ன இருக்குதா? x - 1. இங்கே x - 1 இல்லை, இங்கே x - 1 இல்லை, x - 2, x + 2 தான் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் x + 2. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு கொஷின் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாமில் கேட்டதான். ஸோ ரிப்பீட்டடாக வரும் அப்படின்றதுலேயும் வந்துட்டு சேஞ்ச் கிடையாது, வரலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் என்னென்னா, இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போ வா மற்றும் மீ போ மா, அதாவது HCF மற்றும் LCM என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 1 அப்புறம் x6 - 1. மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை x³ + 1 எனில் மற்றொன்றை காண்க. ஒன்றும் இல்லைங்க, காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ஒன்றும் இல்லைங்க. என்னென்னா இப்போ வந்துட்டு இரு எண்களின் பெருக்கல் பலன் = HCF × LCM அப்படி போடுவோம் இல்லையா, அதை தாங்க அவங்க கொடுத்துருக்காங்க. கொஷின் பாருங்கள். இரு எண்களின் பெருக்கல் பலன். இது உங்களுக்கு தமிழில் எழுதிட்டு அதுக்கப்புறமா இதில் பண்ணுறேன். இரு எண்களின் பெருக்கற்பலன் = LCM × HCF. இதை தான் இப்போ இந்த ஃபார்முலா தான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா இவ்வளோ பெருசாக மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்றத விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இரு எண்களின் அப்படின்றது x yன்னு வச்சுட்டு LCM அண்டு HCF. இதுதான் வந்துட்டு நம்ம இந்த சம்முடைய ஃபார்முலா. LCM அண்ட் HCFை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ஃபார்முலாவும் அப்புறம் இன்னொரு ஃபார்முலாவும் தான் டிஃப்ரென்ஸு, வேறுபாடுன்னு கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மற்ற ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ கியூப் இந்த போல் வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, a + b = அந்த மாதிரி ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரி பண்ணிட்டு வேணாம். இப்போ பார்க்கலாம், நம்ம சம்ஸில் போகலாம். இப்போது இரு எண்களின் பெருக்கல் பலன் x y. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மீ போவா
அதாவது HCF எல்சிஎம் தான் இது ரெண்டும், HCF எல்சிஎம்மும். இது வந்து ஒரு எண், அதாவது எக்ஸில் ஒரு எண். ஸோ அப்போ இது x³ + 1 இன்ட்டு இந்த ஒய் தான் நமக்கு தெரியும், அதில் இன்னொரு எண்ணை தான் கேட்குறாங்கல்ல, அதனால் y ஈக்குவல். அதுக்கப்புறம் எல்சிஎம் பாருங்கள், எல்சிஎம் எங்கே இருக்குது, மீச்சிறு பொது மடங்கு. ஓகே, அதான் எல்சிஎம் x + மீச்சிறு பொது மடங்கு அப்படின்றப்ப இது வந்து மீ வா. ஓகேங்களா, x⁴ இன்ட்டு HCF வந்து என்னது x + 1. ஓகேவா, இப்போது இதில் நம்ம இது எப்படி இருக்குது, x⁴ - 1ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலான்னா, இங்கே அடுக்கை வந்து பிரிக்கலாம். அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத இங்கே காட்டுறேன் பாருங்கள். x³ ஹோல் பவர் ஸ்கொயர் - 1 ஹோல் பவர் ஸ்கொயர். இதை பார்க்க எப்படி இருக்குது, x² - y² மாதிரி இருக்கா. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும், இதுக்கு ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். இதுக்கு ஃபார்முலா என்ன வரும், x² y² = x - y இன்ட்டு x + y. இதான ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போது பாருங்கள் இதுக்கு. அப்போ இங்கே x² அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், x³ இருக்குது. ஓகேவா, நம்ம அதுதான் வந்து இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன வரும், 6 தான் வரும். ஸோ அதனால் சேஞ்ச் கிடையாது. அப்போ இந்த இடத்த எப்படி பண்ணலான்னா, x³ - 1 இன்ட்டு x³ + 1 இன்ட்டு x + 1. ஓகேங்களா, இது இங்கே இருக்கிறது அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா, இங்கே இருக்குது இல்லையா, x³ + 1 இன்ட்டு y மட்டும் வச்சுக்கின்னு x³ - 1 இதை வந்து இந்த பக்கம் எடுத்துன்னு வர போகிறோம். x³ + 1. இப்போ பாருங்கள், x³ + 1 இங்கே மேலே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குதா. ஸோ அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டா y-உடைய என்னது, y = x³ - 1 இன்ட்டு x + 1. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். தேர்ஃபோர் ஓகேவா, therefore y = x³ - 1 இன்ட்டு x + y 1. ஸோ ஒரு எண்ணு தெரிஞ்சிருச்சு, இன்னொரு எண் கேட்டிருக்காங்க. அந்த இன்னொரு எண் ஒய்யோடைய எண்ணு தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒய்யோடைய எண் தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னென்னா பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான ஒன்று. இதை வந்து இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரி 60 எனில் அவ்வெண்களில் மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு ஒரு என்ன மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்களா. நமக்கு எப்போவுமே நம்ம ஒரு கொஷின் வந்துன்னா முதல்ல நமக்கு வருது, இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்னு ஒரு இது வந்து கொடுத்து வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, 3x + 5x + 7x. இங்கே சராசரி 60. அப்போ இதை 3உடைய சராசரி தானே, அந்த /3 போட்டு 60. இப்போ பாருங்கள், இந்த 3 வந்து நம்ம இங்கே எடுத்துன்னு போயிடலாங்களா. இந்த மேலே இருக்கிறத கூட்டிக்கலாம். 8 8 14 15 15x = 60/3. 60 × 3. ஓகேவா, இப்போது நம்ம இது டைரெக்டாகவும் அடிக்கலாம். இந்த பாருங்க, இல்லைன்னா நம்ம ஒன்றா ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வந்து அடிக்கலாம். இப்போது 15 15 4 3 15 35 4 5 60. இப்போது 4 × 3 4 × 3 என்ன வருது, 12 வருதா. ஸோ எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மிகச்சிறிய எண்
என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த 3ல் எது மிக சிறிய எண்? இந்த 3 தானே. அப்போது 3 × 12 = என்ன? உங்களுக்கு புரியுன்னா 3x. ஓகேவா? 3 × 12 36. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சப்போஸ் குரூப் 4 இஷ்யூனால இப்போ குரூப் 2க்கு ஈஸியாக கேட்டாலும் கேட்கலாம். கடவுளை வேண்டிக்கலாம் எல்லாருமே. அடுத்து பாருங்கள், இது நான் ஆல்ரெடி இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு சம் போடுறப்ப ஒரு ஆர்வ கோளாறில் நானும் போட்டுட்டேன். ஸோ இதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மீ போ வா, மீ போ மா. மீ போ மா மீன்ஸ் என்னது? எல்சிஎம் தானே. இப்போ இதில் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. எல்சிஎம்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். ஆனால் ஹச்சிசிஎஃப் வந்து அப்படி கிடையாது. எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு நம்பர் இருக்கிறது தான் வந்து ஹச்சிசிஎஃப். ஸோ இப்போ எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ இங்கே இந்த பக்கம் இங்கே ஒரு நம்பர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர்ஸ் இட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்குது, இதில் இல்லை அப்படின்னாலும் எல்சிஎம்க்கு எழுதிக்கலாம். ஹச்சிசிஎஃப்பில் அப்படி கிடையாது. இதுலேயும் இருக்கணும் அண்ட் இதுலேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஹச்சிசிஎஃப்பில் எழுத முடியும். சரிங்களா? இப்போ எல்சிஎம் கேட்குறதுனால வந்துட்டு இங்கே 2 இருக்குது. 2, 3, 5, 7, அப்புறம் இங்கே 1, 11. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எழுதிச்சு. சப்போஸ் இன்கேஸ் இதை கொடுத்துட்டு ஹச்சிசிஎஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரே 2 மட்டும்தாங்க நமக்கு வரும். 2 3 மட்டும்தாங்க வரும். ஏன்னு பாருங்கள், இங்கே 2 இருக்கா? இங்கே 2வே இல்லை. 3 இருக்கா? 3 இருக்குது. இன்ட்டு 5 இருக்கா? 5 இருக்குது. இன்ட்டு 7 இருக்கா? 7 இருக்குது. இதாங்க ஹச்சிசிஎஃப். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப தெரியாத அளவுக்குலாம் இல்லைங்க. ஓகே, தெரிகிற அளவுக்கு தான் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இரு எண்களின் மீ பே வா 2. அதாவது இது வந்து ஹச்சிசிஎஃப். ஓகேவா? ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க. இரு எண்களுடைய ஹச்சிசிஎஃப் வந்து 2னும் அதோடைய எல்சிஎம் வந்து 154 அப்படின்னும், இந்த இரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு நான் சொன்னேன் இல்லையா? ஹச்சிசிஎஃப்லன்னு ஒரு ஃபார்முலா வருதுன்னா ஒரு 2 ஃபார்முலா தான் வரும். ஒன்று வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஒரு ஃபார்முலா, அதுக்கடுத்து 2வது இந்த ஒரு ஃபார்முலா தான். வேறுபாடு டிஃப்ரென்ஸ் 8 எனில் அவற்றின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிக்கோங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கணும். இந்த சம் கேட்டாலே இந்த ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணுமே. எழுதிட்டு அதுக்கப்புறம் கடகடக்கப்புறம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா எந்த ஒரு சம்முலுமே நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா அந்த சம் வந்து நமக்கு லட்டு மாதிரி தாங்க. கடகடன்னு சாப்பிட்டுடலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இப்போ இது கொடுத்தாச்சு. இப்போது ஃபார்முலா நம்ம எழுதிட்டோங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் நமக்கு தெரியாது அப்படின்னு கூடுதல் அப்படின்றது தான் இது. எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்றது வேறுபாடு. ஸோ இதுக்கு நேராக நம்ம சம்முள்ளே போடலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு இந்த எக்ஸ் ஒய் யார் தெரியுமாங்க? எல்சிஎம்மும் ஹச்சிசிஎஃப் தாங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 4 × 2 × 154. 8 ஸ்கொயர் பண்ணால் என்னது? 64 ப்ளஸ் 4 2 8 8 × 154. 154 × 8 8 2 4 8 32க்கு 2 மீதி 3 8 5 40 43 மீதி 4 1 8 8 12. ஓகே வாங்க, கரெக்டாக. இப்போ இதை கூட்டணும். இதை கூட்டினா என்ன வரும்? 6 9 2 1 வந்துருச்சா? இது 2த்தையும் கூட்டினா இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. நமக்கு கூடுதல் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துரும். தேர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 36. இதுக்கு 1296க்கு சாரி 1296க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 36 வரும். எப்படின்னு பார்க்கலாமா? எப்படி டக்குன்னு போட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலுமே சரிங்க. ஆனால் இது சும்மா ஒரு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். 20 × 20 பெருக்கினா என்ன வரும்? 400 வரும். 30 × 30 பெருக்கினா 900 வரும்.
ஸோ அப்போ 30வது நம்பர்லேருந்து 40வது நம்பருக்குள்ளே தான் வந்துட்டு இந்த ஒரு இது இருக்குது, இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கான வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ ஒரு நம்பராக பெருக்கிடுவாங்க. இல்லைனா இங்கே லாஸ்ட்டில் 6ன்னு வருது இல்லையா, அப்போ 36 6 × 6 36. அப்போ பாருங்கள், அப்போ 36 × 36, 6 36, மீதி 3, 3 18, 20 21, 6 18, மீதி 1, 1 9 9, 9 1 10, 6 9 2 1 வந்துருச்சாங்க. இதான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக நான் போட்டு காட்டினேன். ஆனால் ஆல்ரெடி படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இது. ஆனால் பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான சம்ஸ் தான். இது நான் இப்போ எடுத்துருக்கிற 20 சம்முமே ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும்.